அரசியலில் தற்போது ஒரு முக்கிய நிகழ்வாக அதிமுக பாஜக கூட்டணியினுடைய அடுத்த நிகழ்வாக எடப்பாடி பழனிசாமியும் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனும் சந்தித்திருக்கிறார்கள். இந்த சந்திப்பு என்பது எந்த அளவிற்கு முக்கியத்துவம் பெறுகிறது என்பதை விவரங்களோடு வழங்குவதற்காக செய்தியாளர் சுபாஷ் இணைகிறார். அவரிடம் பேசலாம். சுபாஷ், இப்போ டிசம்பர் 14 டெல்லி செல்ல உள்ள நிலையில் இந்த சந்திப்பு எப்படி முக்கியத்துவம் பெறுகிறது? பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை அவரது கிரீன்வே சாலை இல்லத்தில் சந்தித்து பேசி வருகிறார். இந்த சந்திப்பு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. ஏனென்றால் நேற்று அதிமுகவினுடைய செயற்குழு பொதுக்குழு கூட்டம் நடந்து அவர்கள் தங்களது மிக முக்கிய நிலைப்பாட்டை அறிவித்திருக்கிறார்கள். அந்த நிலைப்பாட்டின்படி அதிமுக தான் தலைமை தாங்கும், முதலமைச்சர் வேட்பாளர் உட்பட எல்லாமே தாங்கள் தான் என்பதையும், அதே போல கூட்டணிக்கு யார் வர வேண்டும் என்பது தொடர்பான பரிசீலனையும் அதிமுக இருக்கும் என்பதை ஆணித்தரமாக அதிமுகவுடைய செயற்குழு பொதுக்குழு சுட்டிக்காட்டியிருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் தற்போது இந்த சந்திப்பானது நடைபெற்று வருகிறது. நீங்கள் சொன்னது போல வரும் 14ஆம் தேதி அவரும் டெல்லி செல்ல இருக்கிறார் நயினார் நாகேந்திரன். அதற்கு முன்பாக இந்த சந்திப்பு என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. அரசியல் ரீதியான சந்திப்புகள், அதே போல அடுத்த கட்டமாக இவங்க கூட்டணியை வலுப்படுத்துவதற்கான வழிவகைகள் என்னென்ன அப்படின்றதையும் பேச இருக்காங்க. ஏற்கனவே அண்ணாமலை டெல்லி சென்று விட்டு வந்து மறுபடியும் டெல்லி சென்று தற்போது காசியில் இருக்கிறார். அதுவும் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியது இருக்கிறது. இந்த நிலையில தான் தற்போது எடப்பாடி பழனிசாமியும் நயினார் நாகேந்திரனும் சந்தித்திருப்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. சந்திப்புக்கு பின்னராக இந்த சந்திப்புக்கான காரணம், நோக்கம் என்னென்ன என்பது நமக்கு முழுமையாக தெரிந்துவிடும். எனினும் அவர் டெல்லிக்கு செல்வதற்கு முன்பாக இந்த சந்திப்பு என்பதுதான் தற்போது இருக்கக்கூடிய மிக ஹைலைட் கீ பாயிண்டா இருக்கு. நன்றி சுபாஷ். கூடுதல் தகவல்களுக்காக மீண்டும் இணையலாம்.